நாம் தமிழருக்கு அதிமுக வாக்கு கிடைக்குங்கிற எதிர்பார்ப்பு செந்தமிழன் சீமான் அவர்களுக்கே இருந்தது. ஆனா எனக்கு அதுல நம்பிக்கை கிடையாது. ஏடிஎம்கேல இன்னைக்கு பலன் அளிக்கக்கூடிய ஜாதிகள் வன்னியர்களும் கொங்கு வேளாளர்களும். இதுல பலன் அளிக்காத ஜாதிகள் தான் சீமானை நோக்கி நகர்ந்தாங்க. இதற்கு எடப்பாடி பழனிசாமியே தேவையில்லை. எடப்பாடி கீழே போறாரு, 40ல இருந்து 20க்கு வந்துட்டாரு, பாதிக்கு கீழே போயிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. சீமான் 1.1 இருந்து ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது எடுத்த 1.1 இருந்து 8.2 வந்துட்டாரு. இன்னைக்கு விஜய் விக்கிரவாண்டில நின்று இருந்தாருன்னா திருமங்கலம் சரத்குமார் மாதிரி போயிருப்பாரு. நான் நிக்காதீங்க, திருமங்கலம் சரத்குமார் மாதிரி போயிருவீங்கன்னு அவருக்கு வார்னிங்கே பண்ணினேன். வன்னியர் நான் வன்னியர் தான் அங்க போலரைசேஷன் தான். 10.5 தான் அங்க மேட்ரு. அப்ப 10.5ல ஸ்டாலின் தன்னோட நிலைப்பாட்டை தெளிவா எடுத்துக்கிட்டாரு. பாமக 10.5ல தெளிவா இருக்கிறாங்க. இதுல மாட்டுனா நம்ம சிக்கி 3வது பேர் ஒண்ணு எடப்பாடியே ஓடிட்டாரு. லெட்டர் பேட் கட்சியை வச்சுக்கிட்டு பல நிரூபிக்காத விஜயும் சீரோ தான், களத்துக்கு வராத சசிகலா மேயரும் சீரோ தான், தீபா ஜெயக்குமாரும் சீரோ தான். 26ல களத்துக்கு கமலஹாசன் மாதிரி 2019 வந்த கமலஹாசன் மாதிரி 2006ல வந்த விஜய் அந்த மாதிரி பலத்தை நிரூபிக்கலாம் விஜயும். ஆனா நிரூபிக்காதவரை அவர் 0% தான். குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த அரசியல் திறனாய்வாளர் மரியாதைக்குரிய ரவீந்திரன் துரைசாமி சார் தான் இருந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் அப்துல். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் அப்துல். சரி சார், விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நாம் தமிழர் கட்சி ஒரு கணிசமான ஒரு வாக்கு சதவீதம் பெறும் அப்படின்னு எல்லாராலும் எதிர்பார்க்கப்பட்டது. குறிப்பா பாய்காட் செய்த அதிமுகவுடைய வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கூட சொல்லப்பட்டுச்சு. ஆனா கடந்த தேர்தலோட ஒப்பிடும்போது கிட்டத்தட்ட ஒரு 2000-2500 வாக்குகள் தான் இன்க்ரீஸ் ஆனது மாதிரி போல் தெரியுது. எப்படி பாக்குறீங்க சார் இந்த காலத்தை? அதாவது நாம் தமிழருக்கு அதிமுக வாக்கு கிடைக்குங்கிற எதிர்பார்ப்பு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கே இருந்தது. ஆனா எனக்கு அதுல நம்பிக்கை கிடையாது. காரணம், ஜெயலலிதா தலைமையில நாம் தமிழர் கட்சி, ஜெயலலிதா தலைமை இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி எடுத்தது 1.1% வாக்குகள் தான். அதே நாம் தமிழர் கட்சிக்கு வரக்கூடிய வாக்குகள் என்பது எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொள்ளாத, அதோட சமூக நீதி சூறையாடலை அதிமுகவில் ஏற்றுக்கொள்ளாத, அதாவது ஜெயலலிதா இருக்கும்போது இடைநிலை ஜாதிகள், கொங்கு வேளாளர் வன்னியர்கள் எல்லாம் அடிமையா தான் இருந்தாங்க. எல்லாரும் நாடாரு முக்குலத்தோர் எல்லாமே ஜெயலலிதாவுக்கு. ஆனா இந்த ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கொங்கு வேளாளர்களும் வன்னியர்களும் மிகப்பெரிய சக்தியாட்டு எடப்பாடி பழனிசாமி தலைமையில உருவாயிட்டாங்க. அது அங்க உள்ள அட்டவணை பிரிவு மக்களுக்கும் இடைநிலை ஜாதிகளுக்கும் பிடிக்கல, பிற இடைநிலை ஜாதிகளுக்கும் பிடிக்கல. இதுதான் சோசியோமெட்ரி. நீங்க திராவிடம் அது இதுன்னு 1000 பொய்ய சொன்னாலும், தமிழ் தேசியம்னாலும், இந்துத்துவானாலும், மத சார்புனாலும் இந்த ஜாதிய முரண்பாடு இருக்குது தெளிவா. சோ இதுல உள்ள அதிருப்தியாளர்கள் தான் நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே. ஏடிஎம்கேல இன்னைக்கு பலன் அளிக்கக்கூடிய ஜாதிகள் வன்னியர்களும் கொங்கு வேளாளர்களும். இதுல பலன் அளிக்காத ஜாதிகள் தான் சீமானை நோக்கி நகர்ந்தாங்க. இதற்கு எடப்பாடி பழனிசாமியே தேவையில்லை. எடப்பாடி பழனிசாமியை மீறி தான் சீமான் 8.2% வாக்கு எடுத்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி ஆதரவுல அவர் எடுக்கல. ஜெயலலிதா இருக்கும்போது 1.1 எடுத்தவர் எடப்பாடி பழனிசாமியை கொங்கு வேளாளர் வன்னியர் அல்லாத பிற சமூகங்களுக்கு அவர் தலைமையை ஏத்துக்க முடியாம இது ஜாதிய சமூக சூறையாடல், ஜாதி ஆதிக்கங்கிற லெவல்ல அந்த சமூகங்கள் சீமானுக்கு போறாங்க. அருந்ததியர், பறையர், வண்ணார், நாவிதர், குயவர், செங்குந்தர், வேட்டுவ கவுண்டர், இந்த மாதிரி அதிமுகவில் முக்கியத்துவம் இல்லாத ஜாதிகள் தான் சீமானை நோக்கி போறாங்க. இது ஸ்டாலினுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. கலைஞர் மரணத்துக்கு பிறகு இன்னும் சொல்ல போனா ஸ்டாலின் உயர்ந்திருக்காரு. கலைஞர் அவரோட உயர்ந்திருக்காரு. தான் உண்மை. கலைஞருக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லை. இது தமிழர் மணியனுக்கும் பழக்கருப்பியாவுக்கும் தெரியாம பல காலத்திலே இருக்காங்க. கடந்த காலத்தின் கைதிகளாட்டே இருக்காங்க. நல்லவங்க தான், ஆனா கடந்த காலத்தின் கைதிகளாட்டே இருக்கிறாங்க. ஸ்டாலின் உயர்றாரு, வளர்றாரு. ஜெயலலிதா ஓட்டு தான் சீமானுக்கு வருது. இதுதான் உண்மை. இந்த இடத்துக்குள்ள ஜெயலலிதா ஓட்டுல ஜெயலலிதா இருந்த ஓட்டு, இந்த ஓட்டை சீமான் போறதுக்கு எம்ஜிஆரும் தேவையில்லை, ஜெயலலிதாவும் தேவையில்லை. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பாதிக்கப்படக்கூடிய ஜாதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலே போதும். ஒரு 12 பொது தொகுதியில பறையர்கள், ஒரு 6 பொது தொகுதியில தேவேந்திர குல வேளாளர், ஒரு 3 பொது தொகுதியில அருந்ததியர்கள், வண்ணார், நாவிதர், குயவர், போயர், ஒட்டர், வேட்டுவ கவுண்டர், முக்குவர், பரதவர், இவங்களுக்கெல்லாம் அரசியல் பிரதிநிதித்துவம். இதை கொடுத்துட்டாலே அந்த ஓட்டு வந்துடும். நீங்க நெல்லை மாவட்டத்துல பரதவ மீனவர் கிராமங்கள்ல
அதிமுகவோட சீமானுக்கு ஓட்டு அதிகம். ம். அப்போ வேலுப்பிள்ளை பிரபாகரனின் ஒரு தம்பியாட்டு பிரபாகரனை முன்னிறுத்தி மீனவ சமூகங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தலைவரா மீனவ மக்கள் சீமானை பாக்குறாங்க. முன்னாடி இந்த மக்கள்லாம் ஜெயலலிதாவுக்கு வாக்களிச்சவங்க. எடப்பாடி கிட்ட புரட்சி தமிழர்னு சொன்னாலும் அது அவங்களுக்கு ஒன்றும் அதுல ஒன்றும் ஈர்ப்பு இல்லை. ஸோ இந்த இடம் சீமான் 100% கம்யூனிட்டிஸை கன்ஷிராம் மாதிரி நிதிஷ்குமார் மாதிரி முக்கியத்துவம் கொடுத்து அவர் கடைசியா சொன்னார் இல்லையா, நான் 36 லட்சத்தை 72 லட்சமாட்ட ஆக்குவேன், சீன மூங்கில் மாதிரி வளருவோன்னு தன்னை நம்பி தன் லீடர்ஷிப்பை நம்பி போனோம். கடந்த கால வரலாற்றோட ஒப்பிட்டு சொல்றாரு. 16ல 1.1 வாங்கினவர் 21ல 6.8 வாங்குறது அதை ஒப்பிட்டு சொல்றாரு. அதுதான் எடப்பாடி கீழே போறாரு. 40ல இருந்து 20க்கு வந்துட்டாரு. பாதிக்கு கீழே போயிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. சீமான் 1.1 இருந்து ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது எடுத்த 1.1 இருந்து 8.2 வந்துட்டாரு. இப்போ கூட எடப்பாடி 33ல இருந்து 20க்கு வந்துட்டாரு. சீமான் 6.8 இருந்து 8.22க்கு வந்துட்டாரு. அதைத்தான் அவர் சொல்றாரு, எடப்பாடி கீழே போவார், நான் மேல வரணும்னு சொல்றாரு. இதை லேட்டா புரிஞ்சுக்கிட்டாரு. எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இல்ல, ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லைங்கிறது சீமானுக்கு லேட்டா தான் தெரியுது. அதே மாதிரி பல நிரூபிக்காத விஜயும் 0% தான். தீபா ஜெயக்குமார் 0%, சசிகலா 0%, விஜயும் 0% தான். இதை சொல்லும் போது விஜய் ஆதரவாளர்கள் நான் ரஜினிகாந்துக்கு 20% சொன்னேன்னு பொய்யா போலியா மோசடியா சொல்றாங்க. என்னைக்குமே ரஜினிக்கு நான் சதவீதம் சொன்னதில்லை. இன்னும் சொல்ல போனா 2004ஆம் ஆண்டு அண்ணன் ரஜினிகாந்த் தப்பான வியூகம் பண்றாருன்னு சொல்லி அவர் ஆதரிச்ச கேண்டிடேட் திருமாவளவன் அண்ணன் ரஜினிகாந்தன் ஆதரிக்க சொன்னேன் சிதம்பரத்துல. அவர் ஆதரிச்ச கேண்டிடேட் 3வது போய் டெபாசிட் இழந்தாரு, தடா பெரியசாமி. அதற்கு பிறகு அதே ராமதாஸ பிற்படுத்தப்பட்ட ஜாதிகளை ராமதாஸால திமுகவும் அதிமுகவும் வன்னியருக்கு ஆதரவா போறாங்க. மற்ற உடையார், ரெட்டியார், நாயுடு, பிள்ளை, முஸ்லீம், செங்குந்தர், அகமுடையார், யாதவர் இவங்களுக்கெல்லாம் பாதிப்புன்னு சொல்லி இந்த ஜாதிகளை திரட்டி ஓப்பனாட்டே நான் ஜூனியருடன், குமுத ரிப்போர்ட்டர், நக்கீரன் போன்ற பத்திரிகைகளில் பேட்டி கொடுத்து தினமலர்ல செய்தி பண்ணி நான் பிற ஜாதிகளை திரட்டி பாமகவை தோக்கடிக்கிறதுக்கு நானும் காரணமா இருந்தேன். வெளிப்படையா சொல்லி தான் அதை செய்தேன். அப்போ அரசியலுங்கிறது சமூகங்களின் உணர்வு தான் அரசியல்ல முக்கியமா பிரதிபலிக்குது. ஜாதி இல்ல, மதம் இல்லைன்னு மதிப்புக்குரிய பாய் மனுஷபுத்திரனும் சுமன் ஸ்ரீராமன் ஐயா அவர்களும் ஊடகங்கள்ல பேசுவாங்க. பாருங்க, செல்லூர் ராஜி பிராமின்ஸ் போயிட்டாங்க, சௌராஷ்டிரா போயிட்டாங்க, பாத்தீங்கல்ல. அப்போ களத்துல இருக்கக்கூடிய செல்லூர் ராஜி சொல்றது தானே நான் பிரதிபலிக்கிறேன். நான் களத்துல இருந்து வந்தவன். அவங்க புத்தக புழுக்களா புத்தகத்தை படிச்சு ஏசி ரூம்ல இருந்து பேசக்கூடியவங்க சுமன் ஸ்ரீராமன் ஐயா அவர்களும் பாய் மனுஷபுத்திரன் அவங்களும் அவங்க ஏசி ரூம்ல இருக்கக்கூடியவங்க. நம்ம சொல்றதை என்டாக்ஸ் பண்றாங்க பாத்தீங்களா. அப்ப அந்த ரஜினிகாந்த் தோத்த இடத்துல நான் ஜெயித்திருக்கிறேன் ராமதாஸுக்கு எதிராக. அதே மாதிரி சார், இப்ப நீங்க சொன்னது ஒட்டில இருந்து எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. திரு ரஜினிகாந்த் அவர்கள் சம்பந்தமாக நீங்க இந்த ஒரு மாலை முரசு தனியார் தொலைக்காட்சியில நீங்க ஒரு டிபேட்ல கலந்துக்கிட்டீங்க. அப்போது விஜய் அவர்கள் இஸ் நாட் அ ப்ரூவன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த நீங்க சொல்லியிருந்தீங்க. அதை தொடர்ந்து நெறியாளர் உங்கள்கிட்ட ஒரு கேள்வியை வச்சாரு. விஜய்க்கு ஒரு பார்வையும் ரஜினிகாந்துக்கு ஒரு பார்வையும் நீங்க முன்வைக்கிறீங்களா? விஜய்க்கு அதாவது ரஜினிகாந்த் அவர்களுக்கு நீங்க 20% வாக்கு நீங்க சொல்லியிருந்தீங்க அப்படின்ற ஒரு கருத்தை அவர் முன் வச்சிருந்தாரு. நீங்க அதை மறுத்தீங்க. இதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்க முடியும்? அதுதான் அவர் ஒரு மேலெழுந்த வாரியா மேம்போக்கா டெசல்ட்ரி அவுட்லுக்ல சொல்லிட்டாரு. தனி மனிதருக்கு வாக்கு கிடையாது, ரஜினிகாந்துக்கும் கிடையாது, விஜய்க்கும் கிடையாது, சிவாஜி கணேசனுக்கும் கிடையாது, தனிநபருக்கு அது கிடையாது. அதைத்தான் 2004 ரஜினிகாந்த் சப்போர்ட் பண்ண இவரு தடா பெரியசாமி டெபாசிட்ல இருந்து 3வது போனாரு. நான் திருமாவளவன் சப்போர்ட் பண்ண சொன்னேன். ரஜினிகாந்த் அதை கேட்காம அப்படி சொல்லி 3வது போனாப்புல. 2009 நாம பாமக தோக்கடிச்சது நம்ம உங்கள்கிட்ட இப்போ விலைக்கு சொல்லியிருக்கேன், பல ஊடகத்துல விலைக்கு சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு விஜய் விக்கிரவாண்டியில நின்று இருந்தாருன்னா திருமங்கலம் சரத்குமார் மாதிரி போயிருப்பாரு. நான் நிக்காதீங்க, திருமங்கலம் சரத்குமார் மாதிரி போயிருவீங்கன்னு அவருக்கு வார்னிங்கே பண்ணினேன். சரத்குமார் என் பேச்சை கட்டி சைலட் சாப்பிட்டுட்டாரு. இங்க இஷ்யூ இல்லை விஜய்க்கு. இங்க இஷ்யூ என்னன்னா பாமக 1 இயர் நான் 1 இயர் தான் அங்க போலரைசேஷன் தான். 10.5 தான் அங்க மேட்ரு. அப்போ 10.5ல ஸ்டாலின் தன்னோட நிலைப்பாட்டை தெளிவா எடுத்துக்கிட்டாரு. பாமக 10.5ல தெளிவா இருக்கிறாங்க. இதுல மாட்டுனா நம்ம சிக்கி 3வது பேரும்னு எடப்பாடியே ஓடிட்டாரு. அந்த இடத்துல விஜய் வந்தா என்ன ஆகும்? திருமங்கலம் சரத்குமார் மாதிரி சைலட் சாப்பிட்டு இருப்பாரு. நல்ல வேளை விஜய் பிழைச்சிட்டாரு. அதைத்தான் 2004ஆம் ஆண்டு திருமாவளவன் வெர்சஸ் பாமக சிதம்பரத்தில் நடக்கும்போது ரஜினிகாந்த் தடா பெரியசாமிக்கு ஆதரிச்சு ரஜினிகாந்த் கேண்டிடேட் டெபாசிட் இழந்தாரு. இதைத்தான் நான் சொல்றேன், இஷ்யூஸ் தான் அரசியல். இப்ப நான் ரஜினிகாந்த் என்ன சொன்னேன்,
அண்ணன் ரஜினிகாந்தை பயன்படுத்தி சமூக நீதி சூறையாடல பிரிச்சாடிய வாழை பிடிச்சு அடிக்கிற மாதிரி அடித்து தூக்கி வீசும்னு சொன்னேன். அதைத்தான் சொன்னேனே தவிர இந்த இவருக்கு இத்தனை சதவீத ஓட்டு அவருக்கு இத்தனை சதவீத ஓட்டுன்னு இந்த பொன்ராஜி தமிழறிமணியை இவங்க சொல்ற மாதிரி என்னைக்கு நான் சொன்னதே இல்லை. சிவாஜி கணேசனுக்கே ஓட்டு கிடையாது. சிவாஜி கணேசன் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் கூட ரஜினிகாந்துக்கு ஒரு கணிசமான ஒரு சதவீதம் வாக்கு சதவீதம் விடும் அப்படின்னு சொல்லி அவர் உறுதியா சொன்னாரு. வாக்கு விழுமுன்னா என்ன இஷ்யூவை எடுத்துட்டு ஜெயலலிதாவை ரஜினிகாந்த் ஆதரிச்சிருப்பாருன்னு வைங்க. 96ல ஜெயலலிதா ஜெயித்திருப்பாங்களா? இல்ல, கண்டிப்பா கிடையாது. நீங்க குண்டு வெடிப்பு நடந்து பெரிய பிரச்சனை நடக்கும் போது ரஜினிகாந்த் திமுக தமாக ஆதரிச்சாங்க. திமுக தமாக ஜெயித்துட்டா. அங்க நாங்க கூட்டணியில இருந்து நாம ஒர்க் பண்ண ஜெயலலிதா, பாமக, மதிமுக, சுப்பிரமணிய சாமி, வாழப்பாடி ராமமூர்த்தி, பாஜக, எங்கள் பிரதமர் வாஜ்பாய், உங்கள் பிரதமர் வாஜ்பாய்ன்னு வாஜ்பாய் தலைமையிலான அணி தானே வெற்றி பெற்றது. 2004ல ரஜினிகாந்த் பாமகவுக்கு எதிராக நின்னாரு. பாமக ஜெயித்துதா? பாமக தோற்கடிக்க முடிஞ்சதா? ராமதாஸ் சொன்னாரு ஊதி பறக்க விட்ட பல்லுள்ள ஊசியை வச்சு குத்தி பட்டேன்னு. அதே இது 2009ல நான் பிற ஜாதிகளை திரட்டி திருமாவளவனை திமுக பயன்படுத்தும் போது பிற ஜாதிகளை திரட்டி வன்னியருக்காக பெரிய முக்கியத்துவம் வருது, மற்ற ஜாதிகளுக்கு பாதிப்புன்னு ஒரு இஷ்யூவை சொல்லி நான் அன்பாளன் யாதவ், கிருஷ்ணகாந்தன் யாதவ், கஞ்சம் ரெட்டி சங்கம், கவரா நாயுடு சங்கம், அகமுடையார் சங்கம், வாண்டையார்கள் இவங்க எல்லாமே சேர்ந்தெடுத்து அந்த பாமக தோக்கடிச்சு காட்டினாங்களா இல்லையா? அப்ப இஷ்யூ தான் முக்கியம். தனிநபர் விஜய்னாலும் சரி, அஜித்னாலும் சரி, சிவகார்த்தியனாலும் சரி, ரஜினிகாந்த்னாலும் சரி, தனிநபருக்கு ஓட்டு கிடையாது. அவங்க சொல்ற இஷ்யூவை வச்சுதான் ஓட்டு வரும். பல நிரூபிக்காத கட்சி ரெட்டர்பேட் கட்சியை வச்சுக்கிட்டு பல நிரூபிக்காத விஜயும் சீரோ தான், களத்துக்கு வராத சசிகலா மேயரும் சீரோ தான், தீபா ஜெயக்குமாரும் சீரோ தான். 26ல களத்துக்கு வந்து கமலஹாசன் மாதிரி 2019 வந்த கமலஹாசன் மாதிரி 2006ல வந்த விஜய் அந்த மாதிரி பலத்தை நிரூபிக்கலாம் விஜயும். ஆனா நிரூபிக்காதவரை அவர் 0% தான். இதுதான் பொன்ராஜி, தமிழறிமணிய, லொட்டு லொடுக்கு முட்டாள்கள், முட்டாள்தனமா, முட்டாள்தனமாங்கிற வார்த்தையை நான் தெளிவா தான் அந்த முட்டாள்களுக்கு சொல்றேன். சும்மா முட்டாள்தனமா பேசிட்டு தெரியாது ஊடகத்துல. நான் ரஜினிகாந்தே சீரோன்னு தானே சொல்றேன். அது 98ஐயும் 2004ஐயும் எக்ஸாம்பிள் தானே சொல்றேன். 2011 சிவாஜியும் எக்ஸாம்பிள் தானே சொல்றேன். சிவாஜிக்கு அபிமானமான ரசிகர்கள் இருந்தாங்க. வாக்கு விழுந்தா நானே ஐயா மூப்பனாருக்காக காமராஜ் ஆட்சி அமைப்போங்கிறதுக்காக தான் நானே நின்னேன். மிகப்பெரிய சிவாஜி ரசிகன். சோ அபிமானம் வேற, ஓட்டு வேற. அப்போ சிவாஜிக்கு இஷ்யூ இல்ல, ஜானகிக்கு டம்மியா போனாரு, அவரே தோத்து போனாரு. அப்போ விஜயும் இஷ்யூ எடுத்து அந்த இஷ்யூக்கு தான் மக்கள் ஓட்டு போடுவாங்களே தவிர வெறும் விஜய்க்கு எல்லாம் ஓட்டு கிடையாது. அபிமான ரசிகர்கள் வேற, ஓட்டு வேற. இப்போ விஜய் ஜோசப் கிறிஸ்டின்ங்கிறாங்க, கிறிஸ்தவர்லாம் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்கிறாங்க. கிறிஸ்தவர்லாம் துள்ளி குதிக்கிறாங்க. இந்த விஷன் எங்க ஊர்ல கிறிஸ்தவ மீனவர்லாம் துள்ளி குதிக்கிறாங்க. கடைசியில ஓட்ட ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக திமுக காங்கிரஸ் தான் ஓட்டு போடுவான். விஜய் வரணும்னு அபிமானப்படுவான், ஓட்ட திமுக காங்கிரஸ் தான் போடுவோம். ஏன் பாத்தீங்கல்ல, சீமானுக்கு 2024 விழுந்த ஓட்டு பல பூத்துகள்ல திமுக அணிக்கு போயிருக்குது, உதயசூரியனுக்கு போயிருக்கு. ஏன்? மாம்பழம் ஜெயித்திரும், வன்னியர் ஜெயித்திரக்கூடாது, பாமக ஜெயித்திரக்கூடாது, அதனால எதிர்த்து ஓட்டு போடணும்னு அந்த இஷ்யூ. வன்னியர் நான் வன்னியர் தான் அங்க இஷ்யூ. இதுக்குள்ள விஜய் வரது மூலத்துல என்ன பண்ணிட முடியும்? நான் இஷ்யூக்குள்ள நிக்கிறேன். நீங்க சிதம்பரத்துல ராமதாஸ் திருமாவளவன் இஷ்யூ வரும்போது ரஜினிகாந்த் நான் திருமாவளவனை சப்போர்ட் பண்ண சொன்னேன். கேட்கல. அண்ணனுக்கு தெரியும் அது. அவரு திருமாவளவன் சப்போர்ட் பண்ணாம அவர் கேண்டிடேட் 3வது போய் டெபாசிட் போச்சு, தடா பெரியசாமி. வரலாறு இதைத்தான் நான் சொல்றேன். நான் என்ன பேசுனேன், ஏது பேசுனேன்னு தெரியாம கான்செப்ட் இல்லாம சும்மா பேசுறாங்க, அது தவறு. அப்புறம் அந்த சகோதரரே உண்மையை ஒத்துக்கிட்டாரு என்கிட்ட. ஓகே, தம்பி சொன்னவர். ஓகே, அதே போல சார் வட தமிழகத்துல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல கம்ஃபர்டபுள் இடத்துல வந்து திமுக இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்க பரவாயில்ல சொல்லிட்டு வரீங்க. செகண்ட் பிளேஸுக்கு தான் இப்போ போட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றீங்க. ஸோ அந்த வட தமிழக பாலிடிக்ஸ்ல செகண்ட் இடத்தை வந்து நீங்க யாரை வந்து நீங்க கணிக்கிறீங்க உங்க அனாலிசிஸ் படி? ஹூ இஸ் கோயிங் டு டேக் த பிளேஸ் மூவிங் ஃபார்வர்ட்? பொய்யை சொல்லி நான் நிற்க முடியாது. டேட்டாவுக்கு முரணா நான் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு செகண்ட் இடத்துல இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தான். வட தமிழகத்துல அவர் செகண்ட் வந்ததுனாலதான் தமிழ்நாட்டிலே செகண்ட் இருக்கிறார். வன்னியர்கள் அவருக்கு வந்து 20 ஓட்டு அவருக்கு கிடைச்சதுல 8 ஓட்டு வன்னியர் ஓட்டுங்கிறது என் கணிப்பு. என் தம்பி கண்ணன் சொல்றான் 9 ஓட்டு இருக்கு முன்னேங்கிறான். அந்த அளவுக்கு அவன் சொல்றான். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா வட தமிழகத்துல என்டிஐக்கும் அதிமுக கூட்டணிக்குள்ள வித்தியாசத்தை பாத்தீங்கன்னா சேலத்துல என்டிஏ 9% ஓட்டு தான் எடுத்திருக்கு. இவரு 38% ஓட்டு எடுத்திருக்காரு. 30% வாக்கு வித்தியாசம் இருக்கு.
தமிழகத்துல 5% தான் வித்தியாசம், சேலத்துல 30, கள்ளக்குறிச்சியில 35% வித்தியாசம் இருக்குது. சிதம்பரம், விழுப்புரத்துல அந்த அளவுக்கு கடுமையான வித்தியாசங்கள் இருக்கு. இன்னும் நீங்க இன்னொரு ஆங்கில நீங்க அதை பாத்தீங்கன்னா, என்டிஏல பாமக நின்ன 10 தொகுதியில 9 தொகுதியில 3வது போயிட்டாங்க. இந்த தொகுதிகள் எல்லாம் என்டிஏக்கும் அதிமுக அணிக்குள்ள வித்தியாசம் 15, 20, 30 இருக்கு. பிக் மார்ஜின்ல இருக்குது. இதுல தர்மபுரியில கூட 23% இங்க வந்துட்டாங்க அதிமுக, வன்னியர்கள் தான் ஆதரவு. அப்போ கன்னியாகுமரியில 4% போலரைசேஷன்ல, இந்து கிறிஸ்டின் போலரைசேஷன்ல போன அதிமுக, இங்க வன்னியர் நான் வன்னியர் போலரைசேஷன் இருந்தும் அதை மீறி 23% எடப்பாடி வந்துட்டாருன்னா 10.5 கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமின்னு வன்னியர்கள் அவர் மீது நன்றி உணர்வை காட்டுறாங்க. இந்த இடம் தான் எனக்கும் எடப்பாடி பழனிசாமிக்குமே மோதல் வந்த இடம். நான் வண்ணார், நாவிதர், குயவர் போன்ற சமூகங்களுக்கு ஏதாவது பண்ணுங்க, எதிர் எடப்பாடி எலெக்ஷன் சொன்னேன், கவுண்டர் பண்ணுவாருன்னு சொன்னேன். தினகரன் 3 மாசம் ஆனாலும் எடப்பாடியை பற்றி இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாரு, அவரால் வீழ்த்த முடியாது, இது ஸ்லீப்பிங் செல், இதெல்லாம் அர்த்தமற்ற ஒரு அரசியல்னு சொன்னேன். அதே மாதிரி அவர் நிலைச்சு நின்னாரு. அப்போ அவர்கிட்ட நான் தினத்தந்தி தொலைக்காட்சியில வச்ச கோரிக்கை, இந்த வண்ணார், நாவிதர், குயவர் சமங்களுக்கு ஐயா மா நடராசன் என்னோட எதிரி தான், அவரு எதிரான ஒரு அரசியல் தான் பண்ணணும். ஆனா அவர் இந்த சமூகங்கள் மேல அவருக்கு ஒரு அக்கறை இருந்து அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு ஜெயலலிதா பீரியட்ல வேலை குயவர் சமூகத்துக்கெல்லாம் முயற்சி பண்ணாரு. நீங்களும் இது பண்ணி கொடுங்க ஐயான்னு கேட்டேன். அவரு ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு போட்டுக்கிட்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம வன்னியருக்கு 10.5 கொடுத்தாரு. நான் வன்னியருக்கு எதிரானவும் இல்லை, வன்னியருக்கு ஒரு 10.5 கொடுத்ததை நான் எதுக்கும் இல்லை. அப்போ நீங்க பிசில உள்ள முத்தரையர்களுக்கு ஏன் தனி ஒதுக்கீடு கொடுக்கல? அப்ப முத்தரையர்களுக்கு இங்க அள்ளி குவிச்சு வந்துட்டா இருக்காங்க. முத்தரையர்கள் உங்களுக்கு தெரியாதா? சி.வி. சண்முகத்துக்கு தெரியாதா முத்தரையர்களுக்கு உரிய பிரயத்தம் இல்லைன்னு? முத்தரையர்களுக்கு உரிய பிரயத்தம் இல்லைன்னு திராவிட மண்ணு, சமூக நீதி மண்ணு, புண்ணாக்கு மண்ணு பேசக்கூடிய ஆளுங்களுக்கு நான் கேட்கிறேன் ஆணித்தரமா, முத்தரையர்களுக்கு பிசில உரிய பிரயத்தம் இல்லைன்னு சி.வி. சண்முகத்துக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியாதா? தெரியும் இல்லையா? அப்படி எம்பிசில வன்னியருக்கு தனி ஒதுக்கீடு கொடுத்தீங்க, அம்பாசங்கர் கமிஷன் அறிக்கை புள்ளிவரத்தை வச்சு கொடுத்தீங்க. ஏன் அதுல பிசில யாதவர்களுக்கு தனி ஒதுக்கீடு கொடுக்கல? பிசில முத்தரையர்களுக்கு ஏன் தனி ஒதுக்கீடு கொடுக்கல? பிசில விஸ்வகர்மாக்களுக்கு ஏன் தனி ஒதுக்கீடு கொடுக்கல? பிசில செங்குந்தர்களுக்கு ஏன் தனி ஒதுக்கீடு கொடுக்கல? இது எப்படி நியாயம்? இதை நான் கேட்கக்கூடாதா? இதை நான் கேட்கக்கூடாதான்னு கேட்கிறேன். எங்க எம்பிசில வன்னியருக்கு தனி ஒதுக்கீடு கொடுக்குறீங்க, உங்க உரிமை, சட்டப்படி நீங்க கொடுக்குறீங்க, அரசுக்கு அதிகாரம் இருக்கு. அதே அதிகாரத்தை பிசில செங்குந்தருக்கு ஏன் கொடுக்கல? விஸ்வகர்மாவுக்கு ஏன் கொடுக்கல? யாதவருக்கு ஏன் கொடுக்கல? முத்தரையருக்கு ஏன் கொடுக்கல? அப்ப பிசியை மட்டும் நீங்க டச் பண்ண மாட்டீங்க. அதோட சூட்சுமம் என்ன? அம்பாசங்கர் கமிஷனும் வர்ற எம்பிபி சீட்டையும் எடுத்து போட்டு பாத்துருவோம். யார் வேணாலும் தமிழ் மண்ணுல பெரியார் பேர சொல்லக்கூடிய போலி பெரியார் சொன்னாலும் சரி, சி.வி. சண்முகம் ஆனாலும் சரி, அவருக்கு ஆட்கள் ஆனாலும் சரி, நியூஸ் தொலைக்காட்சினாலும் சரி, வாதிப்போம். என்ன நீங்க சமநீதி சூறையாடல் பண்றீங்க? அதுதானே இங்க இஷ்யூ. சீமான் இந்த இஷ்யூ எடுத்தாதான் வடதமிழகத்தில் இருக்க முடியும். சமூக நீதி சூறையாடல சீமான் போல்டா எடுத்தா இந்த போலரைசேஷனுக்கு மத்தியில சீமான் கணிசமான வாக்களை பெற முடியும். ஏன்னா இங்க போலரைசேஷன் இருக்கு. அந்த போலரைசேஷனுக்கு உட்பட்டு அவங்க எம்பிசில மட்டும் ஒரு பிரிவினை உண்டு பண்ணிக்கிட்டு 10.5 வன்னியர் கொடுக்குறாங்க. நான் வன்னியர் கொடுக்கறது எதுக்கல்ல. உடனே 9176372367க்கு சங்கத்துல எல்லாம் போட்டு இந்த போனுக்கு போட்டு அவனை ஹராஸ் பண்ணுங்க, விடாதீங்கன்னு போடுவாங்க. நம்ம அப்படி இல்லைங்கிறதான் தெளிவுபடுத்துறோம். அவங்களை பெயர் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் நீங்க பிசில யாதவர்களுக்கும் முத்தரையர்களுக்கும் விஸ்வகர்மாக்களுக்கும் செங்குந்தர்களும் கொடுக்கல? இது எப்படி நியாயம்? அதே போல சார், இப்ப வட தமிழகத்துல சீமான் அவர்களுக்கு எமர்ஜ் ஆகிறதுக்கு என்ன சார் அவர் மூவிங் ஃபார்வர்டு யுக்திகளை கையாள இருக்கிறார்? சீமான் வட தமிழகத்துல வந்து விக்கிரவாண்டி ரிசல்ட் ஆய்வு பண்ணணும். விஜய் எல்லாம் சீன்ல இல்ல, என்ட்ரியே இல்ல விஜய்க்கு வட தமிழகத்துல. வட தமிழகத்துல உள்ள போலரிஸ்ட் பொலிட்டிக்ஸ்ல விஜய்க்கு என்ட்ரியே இல்ல. பட் ஆலோசகர்கள் அவருக்கு குழாய் அடிச்சு முகஸ்துதி பண்ணி அவங்க செலவுக்கு அது ஓடும், வாழ்க வளமுடன் வளர்க, அது பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. பட் என்ட்ரி பாயிண்டே இல்லை விஜய்க்கு. போலரைசேஷன் தான் வட தமிழகம். இந்த வட தமிழக போலரைசேஷன்ல சீமானுக்கு பல வியூகங்கள் இருக்கு. அதை எல்லாமே வெளிப்படையா நான் சொல்ல விரும்பல. எல்லாமே வெளிப்படையில பொது வெளியில போடல. ஏன்னா சீமானுக்கு நான் சொல்றதை காப்பி அடிச்சு இன்னொருத்தருக்கு சிலர் பயன்படுத்துறதுக்குன்னு அவங்க அதுல என்கேஜ் ஆகி ரெமுனரேஷன் வாங்கிட்டே இருக்கிறாங்க. அதை ஏன் நம்ம வெளிப்படையா எல்லாத்தையுமே சொல்லி போட்டு நம்மளை காப்பி அடிச்சு அவங்க இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு? அதனால சீமானுக்கு தான் நான் ரெசர்வ் பண்ணிடுறேன். இங்க நடந்த விஷயத்துல என்ன பாத்தீங்கன்னா, எடப்பாடிக்கு வேற யாருக்கும் இல்லாத பெருமைய, பிசில முத்திரையர் கொடுக்காத பெருமைய, பிசில யாதவர்களுக்கு கொடுக்காத பெருமைய
பிசியில செங்குந்தர் கொடுக்காத பெருமையை, பிசியில விஸ்வகர்மா கொடுக்காத பெருமையை எம்பிசில நமக்கு கொடுத்தாரியா எடப்பாடி பழனிசாமி? தனி இடஒடி ஒதுக்கீடு நமக்கு மட்டும் தனித்தன்மையோட கொடுத்தாரியா? அவருக்கு ஓட்டு போடுவோம்னு வன்னியர்கள்லாம் ஓட்டு போட்டுட்டாங்க. அவருக்கு கிடைச்ச 20 ஓட்டுல 8 ஓட்டு வன்னியர் ஓட்டுங்கிறது என் கணிப்பு. 9 ஓட்டு வன்னியர் ஓட்டுன்னு என் தம்பி கண்ணன் சொல்றான். அந்த அளவுக்கு வன்னியர்கள் வந்து அவரை தூக்கி விட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில அவர்கிட்ட இருந்து மீண்டும் அதை பெற வேண்டிய ஒரு இக்கட்டு சூழ்நிலை டாக்டர் ஐயாவுக்கு வந்திருக்கு. அப்போ ஒரு 10.5 வச்சுதான் அந்த ஓட்டை மீண்டும் தன்வசப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ண முடியும். இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன சிக்கல்னா, 10.5 கொடுத்த சிவி சண்முகம் எடப்பாடி பழனிசாமியும், இப்ப நீங்க ஏன் யாதவருக்கு கொடுக்கல, தனி ஒதுக்கீடு, முத்திரையர் கொடுக்கல, செங்குந்தர் கொடுக்கல, விஸ்வகர்மா கொடுக்கலன்னு கேட்கும் போது நான் கொடுத்த சரின்னு சொல்றதுக்கு அவங்களால முடியல. இதுதான் 2024 அரசியல் களம். ஏன்னா நம்ம வந்து தாழ கிடப்பாரை தற்காப்பதே தர்மங்கிற ஐயா வைகுண்டர் வழியில வந்தவங்க. நீதி நியாயம் நம்மகிட்ட இருந்தோம்னா எந்த இடத்துலயும் துணிஞ்சு முகம் காட்டி நம்ம கருத்தை சொல்லுவோம். இதுதான் நம்ம அதுல நிக்கிறோம். மீண்டும் சொல்றேன், வன்னியருக்கு எதிரின்னு என்ன முத்திர குத்த பார்க்காத, அது தப்பு. நான் வந்து நியாயத்தை பேசுறேன். ஜாதி வாய் கணக்கு பிடித்து முறையான அனைத்து சாதிகளுக்கும் கொடுங்க அப்படின்ற. வன்னியருக்கு தனி ஒதுக்கீடு கொடுத்தா அதே அளவு முறை எம்பிசில வன்னியருக்கு தனி ஒதுக்கீடு கொடுக்குறீங்க. பிசில யாதவர், முத்தரையர், செங்குந்தர், விஸ்வகர்மா ஏன் இந்த அளவு முறையை சிவி சண்முகம் எடப்பாடி பழனிசாமி வைக்கல? நான் எடப்பாடி பழனிசாமி மனச்சாட்சி இருந்தா பேசிட்டு இதை நான் சொன்னா இல்லையான்னு அவர் மனச்சாட்சியோட பதில் சொல்லிட்டு, அவர் பெரிய தலைவர், அது நான் மறுக்க வரல. அவங்க பத்திரிகை நடத்துறாங்க, டிவி நடத்துறாங்க, என்ன வந்து அரசியல் விமர்சகர்களின் அலம்பல்கள் போட்டு என்ன ட்ரோல் பண்றாங்க. பட் மதிப்புக்குரிய எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுக்கு நான் ஐயா ஒரு சாதனைகளை நான் சொல்லியிருக்கேன். விக்கிரவாண்டி நாங்க நேரில் ஐயா தான் ஜெயிப்பார்லாம் சொல்லியிருக்கேன். ஓபிஎஸும் இபிஎஸும் ரிட்டையர்கள் ஜெயிப்பாங்கலாம் சொல்லியிருக்கிறேன். நீங்க நான் இந்த மாதிரி நீங்க எம்பிசில ஒரு ஜாதிக்கு பண்ணீங்கன்னா பிசில ஏன் பண்ணலங்கிற கேள்வி வரும். அதற்கு பதில் சொல்ல வேண்டியிருக்குன்னு சொன்னா இல்லையா? இப்ப நான் நியாயமான கேள்வியை தான் முன் வைக்கிறேன். ஸ்டாலின் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாரு, ரொம்ப ஸ்ரூட் ஆயிட்டாரு ஸ்டாலின். ஓகே சார், அதே போல சார் நீங்க தொடர்ச்சியா சொல்லிட்டு வரீங்க, ஸ்டாலின் அவர்களை வீழ்த்த வேண்டும் என்றால் 1 to 1 தான் அவர்களை வீழ்த்த முடியும். எல்லா எதிர்கட்சிகளும் ஒரு அணியில இருந்தாதான் திராவிட முன்னேற்ற கழகத்திலான அந்த அணியை வந்து நம்ம வீழ்த்த முடியும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை, அவருடைய அனாலிசிஸை நீங்க தொடர்ச்சியா சொல்லிட்டு வரீங்க. அதுல பார்க்கும் பொழுது அந்த அணியில நாம் தமிழர், என்டிஏ, ஏடிஎம்கே இதெல்லாம் வந்து ஒன்றிணையணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஆனா அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. குறிப்பா உங்களுடைய கூற்றின்படி சமூக நீதியை சூறையாடிய மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்களும் அந்த அணியில் இருந்தாங்க அப்படின்னா அது எப்படி அந்த காம்பினேஷன் செட் ஆகும்? நீங்களே பலமுறை சொல்லியிருக்கீங்க, சின்ன கவுண்டரும் பெரிய கவுண்டரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னா மற்ற பிற ஜாதிகள்லாம் ஒன்றிணைந்து எதிராக வாக்களிச்சிருவாங்க நீங்களே சொன்னீங்க. அப்போ அந்த காம்பினேஷன் எப்படி இது செட் ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு சார். அத்துலோட கேள்வி நியாயமான கேள்விதான். கட்சிகளின் பலத்தின் அடிப்படையில் தான் தமிழக அரசியல் போயிட்டு இருக்குது. அதை தாண்டி ஒன்றும் பெரிய வேத்தக மாறுதல் இல்லை. மக்கள் தலைவர் எம்ஜிஆரே திமுகவட்ட தான் பிரிச்சார். இது தப்பா? இது கூட பலரும் அறியாமல இருக்காங்க. திண்டுக்கல் இடைத்தேர்தல் வச்சு பேசக்கூடாது. திண்டுக்கல் இடைத்தேர்தல் தமிழக இது அல்ல. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தமிழகம் அல்ல. வட தமிழகத்துல இருக்கும், அந்த போலரைசேஷன் இருக்கும். ஆர்கேனர் இடைத்தேர்தல் தமிழகம் அல்ல. சோ நம்ம பேச வேண்டியது தமிழக அளவிலான ஒரு தேர்தலை வச்சுதான் பேசணும். அதுல 50% திமுக ஓட்டுல கலைஞர் வந்து 24.8 எடுத்தார், எம்ஜிஆர் வந்து 30.3 எடுத்தார். சோ இந்த கட்சிகளின் பலம்ங்கிறது வந்து 50% அந்த திமுக, ஒரு 5% கூடுதல் 2 பேர் எடுத்திருக்காங்க. அதுல சுதந்திரா கட்சி அழிஞ்சு போச்சு, ஃபார்வர்ட் பிளாக் பலகீனமாயி போச்சு, முஸ்லீம் லீக் பலகீனமாயி போச்சு, சோசியலிஸ்டுகள் காணல. இந்த மாதிரிப்பட்ட ஒரு இதால ஒரு 2 பேருக்குமே ஒரு 5% வாக்கு கூட கிடைச்சிருக்கு. சோ இந்த லெவல்ல தான் அரசியல் போயிட்டு இருக்கு. காமராஜிட்ட 35% வாக்கு இருந்தது. மூப்பனார் 17 எடுத்தாரு, பாரா 16 எடுத்தாங்க. ஒரு 34% வாக்கு மூப்பனாரும் பாராவும் காமராஜுக்கு தளபதிகள் எடுத்தாங்க. சோ இதுதான் 77. இந்த இதை 77 யாரும் பார்க்க மாட்டாங்க. வெற்றி பெற்ற எம்ஜிஆருக்கு ஜாலரா அடிக்கிறதுக்காக துரை கருணாளர் வந்து அத்தனை வரும் திண்டுக்கல்லையே பேசி அதையே பேசி பேசி கீழே ரெக்கார்டு பிளேட் மாதிரி போட்டு போட்டு பல்லவியை பாடிக்கிட்டே இருப்பாங்க. அதை மனவலிமையற்ற திமுக காரங்களும் அதை ஏத்துக்குவாங்க. இன்னும் சில கலைஞர் மேல வன்மமும் கால் பண்ணிச்சு கொண்டவங்க கலைஞர் 3வது போனதை சொல்லி சொல்லியே பாடுவாங்க. உண்மையில கலைஞர் 2வது வந்துட்டாரு, 24.8% ஓட்டுக்கு 77 தமிழகம் முழுவதும் வந்துட்டாரு. சென்னையில 13 சீட்டு திமுக தான் ஜெயித்தது, எம்ஜிஆர் 1 சீட்டு தான் ஜெயித்தாரு. தஞ்சாவூர்ல திமுக அதிக சீட்டு, இதெல்லாம் மறந்துடுவாங்க. சோ இந்த கட்சிகளின் பலம்ங்கிறது மெயின். காமராஜ் 1962 46% வாக்குல இருந்தார். அது வந்து பண்டிட் ஜவஹர்லால் நேரு லீடர்ஷிப்புக்கு வந்ததோட 1% அதிகம், நெஹ்ருவோட 1% அதிகம். ஆனா 67 எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து
இந்தி போராட்டம், மக்கள் தலைவர் எம்ஜிஆர் துப்பாக்கி சூடுல வந்த அதிக போலிங், உணவு பற்றாக்குறை, சோசியல் போலரைசேஷன் எல்லாம் சேர்ந்தால காமராஜுக்கு கிடைச்ச மைனஸ் வந்து 6% தான் கீழே போனார். எம்ஜிஆர் துப்பாக்கி சூடு, இந்தி போராட்டம், உணவு பற்றாக்குறை, ஒன் டு ஒன்ல ஒரு சோசியல் போலரைசேஷன் உருவானது. இவரு சாரகாசன் சொன்ன மாதிரி காமராஜ் 2 பிரைம் மினிஸ்டர் கமாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு உயரத்துல போனதுனால நம்ம கூட எங்க இருந்தவன் அங்க போய் இவ்வளவு உயரத்துக்கு போயிட்டானு உருவான சோசியல் போலரைசேஷன் எல்லாம் பாதிச்சது வெறும் 6% வாக்கு தான். இன்னைக்கு வந்து ஸ்டாலின் 40.5 இருக்காரு, 45.5 இருக்காரு. இன்னும் ஸ்ட்ரிக்டா சொல்ல போனா அந்த 47 ஸ்டாலின் தலைமை கிடைச்சதுதான், பாராளுமன்ற ஓட்டு அல்ல. பாராளுமன்றம் வேறு சட்டமன்றம் வேறுன்னு சொன்னா ஜெயலலிதாவும் மக்கள் தலைவர் எம்ஜிஆரும் சேலத்துல 38% வாக்கு எடுக்கும் போது திருநெல்வேலி 8% எடுத்தாங்க. தர்மபுரியில போலரைசேஷன்ல 23 எடுக்கும்போது கன்னியாகுமரியில 4% எடுத்தாங்க. அது வேற பல அம்சங்கள் இங்குள்ள வந்துடுச்சு. அந்த சூழ்நிலை இன்னைக்கு எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதா செயலர் இருக்கக்கூடிய அதிமுக அல்ல என்றாலும் அவங்க 20.4% வாக்கு எடுத்திருக்கிறாங்க. என்டிஏ 18% வாக்கு எடுத்திருக்கிறாங்க. அதிமுக அணி 23, நாம் தமிழர் 8% எடுத்திருக்காப்புல. இப்பவே நாம் தமிழர் என்ன சொல்லுவாரு, நான் 1.1 இருந்தேன், கமலஹாசன் வரும்போது 3.8 வந்தேன், அதற்கு பிறகு விஜய நான் விமர்சனம் பண்ணி எடப்பாடிக்கலாமாடா பயப்படுறதுன்னு விஜய நக்கல் அடிச்சு கிண்டல் பண்ணி 6.8க்கு உயர்ந்தேன். அப்புறம் விஜய் மைக் படம் போட்டு எனக்கு ஆதரவு கொடுத்து 8.2க்கு நான் வந்தேன். எல்லாமே தரவுகளோட கூடது. விஜய் ஆதரவாளர்கள் யாரும் கொதிக்காண்டாம் கொந்தளிக்காண்டாம் யாரும் பெருசா இல்ல, கொஞ்சம் கூலிக்கு மாரடிக்க கூட்டம் இருக்கு, அவ்வளவுதான். நான் சொல்றது தப்புன்னா அதை தப்புன்னு நீங்க ஆர்குமெண்ட் பண்ணுங்க, எல்லாமே தரவுடான்னு சொல்றேன். அப்போ நான் 1ல இருந்து 8க்கு வந்தாச்சு. எடப்பாடி பழனிசாமி 33ல இருந்து கடைசியா 20க்கு வந்திருக்கிறாரு. அப்போ நான் 8 16 ஆக்குவேன். அதைத்தான் சீமான் விக்கிரவாண்டியில சொல்றாரு. அப்ப சீமான் ஒரு அலையன்ஸுக்கு போக மாட்டேன், தனிச்சு போட்டின்னு அவர் சொல்றாரு. அவர் சொல்றதான் நம்ம எடுத்துக்கணும். அப்படியே நம்ம ஒரு கற்பனையான ஒரு அலையன்ஸ் வச்சா கூட அவர் 8% உரியவனு தன்னை சொல்ல மாட்டார். நான் ஜம்பிங்ல போயிட்டு இருக்கிறேன், நான் ரைசிங் பார்ட்டி, நான் வளரும் கட்சி, எடப்பாடி டிக்ளைனிங் பார்ட்டி. சோ நீங்க சொல்லக்கூடிய அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. சோ இது ஒரு கர்குலியன் டாஸ்க், சாதாரண விஷயம் இல்ல. அண்ணாமலை என்ன சொல்லுவாரு, எடப்பாடி விழுந்துருவாரு, நான் மேல போவான் பாரு. அதே சீமான் அவர்களும் சொல்றாரு, தம்பி விஜய் நான் தான் மூத்தவன், என் பின்னாடிதான் அவர் வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. 26ல அவர் தலைமையிலான ஒரு கூட்டணி தான் சொல்லிட்டு இருக்காரு. சோ அப்போ சீமான் அவர்கள் 26லும் தனித்தான் களமாட போகிறார். அவர் தலைமையில ஒத்த கருத்துடைய கட்சிகள் தலைமையில தான் அவர் களமாட. விஜய் வந்து என்னோட கணிப்பு, விஜயால கமலஹாசன் 214 சீட்டு போட முடியல, விஜயகாந்த் போட்டுட்டாரு. கமலஹாசன் சீட்டு போட முடியாம சரத்குமார்ட்டே 40 சீட்டை கொடுத்தாரு. அப்ப விஜயாலையும் 214 போட்டுவிட முடியாதுங்கிறது என்னோட கருத்து. விஜயால 30-40 சீட்டுக்கு மேல எம்எல்ஏ சீட்டுக்கு மேல கேண்டிடேட் போட முடியாதுன்னு என் கருத்து. விஜய்க்கு ஆலோசகர்கள் தூண்டி விட்டு எனக்கு எதிராக என்ன வேணாலும் பண்ணலாம், ட்ரால் பண்ணலாம், அது வேற விஷயம். நான் தந்தை பெரியார் மாதிரி உண்மையில நீங்க 214 போட்டீங்கன்னா போட்டுட்டாரு, கடவுள் இருக்காரா இல்லையான்னு கேட்கும்போது சொல்லும்போது கடவுள் உங்க முன்னாடி வந்தா என்ன சொல்லுன்னு சொல்லும்போது பெரியார் சொன்னார் இருக்காருன்னு சொல்லிட்டு போறேன்னாரு. உங்களால 30-40க்கு மேல போட முடியாது விஜயாலங்கிறது என்னோட கணிப்பு. அப்போ அவர் சீமான்ட்டே 30-40 சீட்டு வாங்கிட்டு போறதுக்கு வாய்ப்பு உண்டு. மாநாடு போட முடியும், கூட்டம் வரும், எல்லாமே நடக்கும். கேண்டிடேட் கமலஹாசனுக்கு கூட்டம் வரலையா? இப்ப கூட கமலஹாசனுக்கு என்ன கூட்டம் வந்தது, தேர்தல் பிரச்சாரத்துக்கு கூட்டம் வராம இருந்து, கூட்டம் வந்ததுனால வெற்றி பெற்ற எம்பிக்கள் எல்லாம் கமலஹாசனை போய் போல் நன்றி தெரிவிச்சாங்களே, திருமாவளவன் கமலஹாசனை பார்த்து நன்றி தெரிவிச்சார, கூட்டம் வந்தது, ஓட்டு வந்தது, அந்த அணிக்கு வந்த ஓட்டு. அதுல கமலஹாசனுக்கும் கொஞ்சம் பங்கு இருக்கு, பட் ஓட்டு வந்தது அந்த அணிக்கு வந்த ஓட்டு. கூட்டம் வரத்தான் செய்யும். வெறும் நடிகருக்கு வரக்கூடிய கூட்டத்தை வச்சு ஓட்டாருன்னா அண்ணன் சிவாஜி கணேசனுக்கு வராத கூட்டமா என்றத ஹீரோன்னு இந்தியா டுடேல எழுதுனான். அதனால கூட்டம் வரும், அது நான் மறுக்க வரல. நீங்க 30-40 சீட்டுக்கு மேல விஜய் போட்டுவிட மாட்டாருங்கிறது என்னோட கருத்து. கமலஹாசனால 214 போட முடியல, இதுதான் விஜய்க்கு இருக்குங்கிறது என்னோட கருத்தா பாக்குறேன். யதார்த்தம் இதான். தொடர்ந்து இப்போ இந்த விக்கிரவாண்டி தேர்தலையும் கூட அதிமுக அவங்களுடைய வாக்குகளை எதிர்பார்த்தார் சீமான் அவர்கள், ஆதரவு கூட கேட்டிருந்தார். ஆனால் அந்த சமீபமாக கொடுத்த அந்த பிரஸ் மீட்ல வந்து அதிமுகவோட மறைந்த தலைவர்களை கூட அவர் கொச்சையா விமர்சனம் பண்ணிட்டாரு. அதை கேள்வி எழுப்புனா மீண்டும் அதை ஆமோதிக்கிற விதமா நான் சொன்னதுல என்ன தவறு அப்படின்னு கூட அதை பேசினாரு அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ரவர்சி ஓடிட்டு இருக்கு. அதிமுகவோட பிரமுகர்களும் சீமான் அவர்களை வந்து கடுமையா விமர்சனம் பண்றாங்க.
ஒருமையிலேயே பேசுறாங்க சீமான் அவர்களை. எப்படி பாக்குறீங்க இந்த 2 பேரோட மோதல் இல்ல, பாக்கு? ஆதி ராஜாமெல்லாம் விமர்சனம் பண்ணியிருந்தாரு. கோவை சத்யன் அவர்கள் கோவை சத்தியம் விமர்சனம் பண்ணாரு. அது அவங்க உரிமை. அவங்க தலைவிக்கு அஃபண்ட் ஆறான்னு சொல்லும்போது ஆதிராஜாராம் உரிமையிலையோ கோவை சத்தியன் உரிமையிலையோ நாம தலையிடல. அது அவங்க உரிமை. அவங்க தலைவி மேலோட பட்டத்துல அவங்க காட்டுறாங்க. பட் சீமானுக்கு விமர்சனத்தை பற்றி இன்டர்பிரேஷன் பலதும் இருக்கலாம். இதே சீமான் கமலஹாசன் வந்து எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு சொல்லும் போது எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாலி, சாராய வியாபாரிகளை கள்ளி சந்தியாக்குறான்னு சொல்லிதான் 3.8% வாக்கெடுத்தாரு. இதே சீமான் இந்த 2024 மக்களவைத் தேர்தலில் வித்யாராணி வீரப்பனுக்கு மகளை கேண்டிடேட்டா போட்டு வீரப்பன் கொள்ளைக்காரன்னா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பேரு, கருணாநிதி ஜெயலலிதாவும் கொள்ளைக்காரிகள் சொல்லிதான் அந்த ஓட்டை எடுத்திருக்கிறாரு. இது கோவை சத்தியன் ஆதிராஜாராம் உணர்வா நான் மதிக்கிறேன். அதுல நான் குறுக்க வரல. அவங்க உணர்வு, அவங்க தலைமை, அது அவங்க செய்யத்தான் செய்வாங்க. அது நம்ம அந்த சென்டிமெண்ட்ஸ் அவங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். பட் சீமான் எடுத்த இந்த ஓட்டுங்கிறது எம்ஜிஆரையும் ஜெயலலிதா விமர்சனம் பண்ணி தான் அந்த ஓட்டை எடுத்திருக்கிறாரு கடந்த காலத்துல. ஆமா. அப்புறம் எடப்பாடிக்கு ஆதரவு பண்ணியும் எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பர் கெப்பாசிட்டி இல்லைங்கிறதான விக்கிரவாண்டியில ப்ரூவ் ஆயிட்டு. விக்கிரவாண்டி 1 இயர் நான் 1 இயர் போலரைசேஷன் சென்டர் ஆயிட்டு இல்ல. வட தமிழகத்துல 60 தொகுதிக்கு மேல இப்படிதான் இருக்கு. இந்த தொகுதியில வந்து இதை உடைக்கிறதே கஷ்டம். அப்போ சீமான் வந்து தெளிவா புரியுறாரு. இதை உடைக்கிறதுக்கு வேற வழிமுறைகளையும் வேற வியூகங்களையும் சீமான் எடுக்கணும். நான் ஏன் பொது வழியில போய் சொல்லலைன்னா பிறப்புக்கும் உயிருக்குங்கிறது சீமானுக்கு இதுதான். அதை காப்பீடிச்சுட்டாங்க. அதே மாதிரி நம்மளோட இந்த அறிவை காப்பீடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் அலையுது. காப்பீடிச்சான் கூட்டம் வந்து அதை காப்பீடிக்க பார்க்கும். பிறப்புக்கும் உயிருங்கிறது தமிழ் மறைமொழி, தமிழ் முதுமொழி என்றாலும் அதை அங்க எடுத்து கையாண்டது முதல்ல சீமானுக்கு பிறகு அதை காப்பி அடிக்கிறாங்க. அப்ப நம்மளும் அந்த ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம் நம்ம வெளிப்படையா சொல்ல வேண்டாம்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். ஓகே சார். அதே போல சார் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியினராக இருக்கட்டும், சீமான் அவர்களா இருக்கட்டும், மறைந்த ஆண்ட முதல்வர்களை வந்து கொச்சையாக விமர்சனம் செய்வதையே வந்து அவர்கள் வந்து ஒரு பாணியா வச்சிருக்காங்களா? அந்த மாதிரியான விமர்சனம் வந்து அவர்களுடைய தரம் வந்து தாழ்த்தப்படுதா அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கப்படுது. இது மக்களும் அவங்களும் தான் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். ஓகே சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா விளக்குனதுக்கு நன்றி சார். நன்றி.